கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் தாரகை ஆகியோரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். 1700 சாலைகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டுள்ளன. ஆச்சாரிபாளையம் மருத்துவக் கல்லூரியில் ஆச்சாரிபாளையம் மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை கட்டிடம் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்து சமய கோயில்கள் 52 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளது. 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மார்த்தாண்டத்தில் நவீன சந்தை வளாகம், ரூபாய் 6.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தக்கலை பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 10,200 பேருக்கு வீட்டுமனை வழங்கப்பட்டுள்ளது. அதில் 5,000 வீடுகள் ஏற்கனவே கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. மோதிரமலை, கீரிப்பாறை, மாத்தூர், மலைவேலை உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 புதிய பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. இதெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். பல சாதனைகளை, பல பணிகளை இந்த தொகுதியில உங்களுடைய அமைச்சர் செஞ்சிருக்கிறாரு. முதலமைச்சர் உத்தரவிட்டார்ல. இதெல்லாம் இன்னும் தொடரணும்னா கண்டிப்பா நீங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் விஜய் வசந்த் அவர்களுக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தாரை அவர்களுக்கும் கை சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பண்ணுவீங்களா? அதே மாதிரி தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார், சொல்வதை செய்வோம், செய்வதற்கான சொல்வோம், செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் தலையில அவர்களுடைய வழியில் வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையிடையே விவேகானந்தர் பாறையிலேயே 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்ணாடி பாலம் அமைக்கப்படும். மீன்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மீன் பதப்படுத்தும் நிலையம் புதிதாக அமைத்து தரப்படும். ஏவிஎம் கால்வாய் சுத்தம் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் புதிய ஐடி பார்க் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் விரைவில் தொடங்கப்படும். இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். செய்வார் நம்பிக்கை இருக்காம? ஏன் அந்த நம்பிக்கை வந்திருக்கு உங்களுக்கு? தலைவர் சொன்னா செய்வார், ஏன் நம்பிக்கை இருக்கு? ஏற்கனவே சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்னதை செஞ்சு காட்டின தலைவர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், சென்ற 2021 சட்டமன்ற தேர்தல் பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் ஆதரவை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கரெக்டா? யார் காலையா போய் விழுந்தாரா? முட்டிக்கால் போட்டு போனாரா? தவழ்ந்து இங்க போனாரா? டேபிள் சேர்க்கல பூந்து போனாரா? அப்படி போனது யாரு? யாரும் தெரியாமா? கீழே படுத்திருக்கு யாரும் தெரியாமா? தெரியாமா? இவருதான் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர். சரியா? இவர் இப்படிதான் முதலமைச்சரானாரு. இவரோட மக்களை பார்த்து மக்கள் சந்திச்சு மக்கள் ஆதரவு பெற்று முதலமைச்சர். மக்கள் தேர்ந்தெடுத்தது அந்த அம்மா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மையார் இறந்த பிறகு இப்படி டேபிள் சார்க்குள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் அந்த அம்மா சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆனார். இப்போ கெட்ட வார்த்தைலாம் தெரியாதீங்க. அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாலும் உங்களுக்கு தெரியும். சரியா? ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. நம்ம தலைவர் பேரே வச்சுட்டார். அவருக்கு செல்லமா ஒரு பேரு. அவருமே பேரு எடப்பாடி பழனிசாமி கிடையாது, பாதம் தாங்கி பழனிசாமி. யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. யார் காலை பார்த்தாலும் விழுந்தாரு. இன்னும் சொல்ல நாற்காலி பார்த்தாலும் விழுந்துருவாரு. அப்படிப்பட்டவர் தான் அவரு. நம்முடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி இருக்காருல்ல, அவரு சசிகலா அம்மா காலை மட்டும் வாரி விடல, மாநில உரிமைகளுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்து பாஜகவுக்கு 4 வருஷம் அடிமையா இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார். அதற்காக தான் இந்த பிரச்சாரம். அதற்காக தான் நம்மளுடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம். அதுக்கு தான் சொல்றேன்,
நம்ம தலைவர் யார பிரதமரா முடிவெடுக்கிறாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரா முடிவெடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நல்ல நிதி உதவி செய்வாங்களோ, நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்டு நமக்கு யாருக்கு தருவாங்களோ அவங்க பிரதமரா உட்கார வைக்கணும்னா, தேர்ந்தெடுக்கணும்னா 40க்கு 40 தொகுதி நம்ம ஜெயிச்சே ஆகணும். நான் கிட்டத்தட்ட 18 நாள் பிரச்சாரம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணி 31 தொகுதி முடிச்சு 32வது தொகுதியா இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன். நான் 100% சொல்றேன். நான் சென்ற இடமெல்லாம் வரவேற்பு, எழுச்சி, மக்களுடைய வரவேற்பு எல்லாமே இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், இதுவரைக்கும் நான் வந்து பயணம் செஞ்ச பிரச்சாரம் செஞ்ச அந்த 31 தொகுதியிலையும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி. அதுல கன்னியாகுமரி மாவட்டம் முதல் இடத்துல இருக்கணும், அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நீங்க சொல்லிருக்கீங்க குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு விஜய் வசந்த் அவர்கள் ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? தலைவர் அவர்கள் சொன்னதை செய்வார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். முதலமைச்சர் அமர்ந்தார், அப்ப கடும் நிதி நெருக்கடி, உங்களுக்கு தெரியும், கோவிட் பெருந்தொற்று, 2வது அலை, செகண்ட் வேவ், பாதி நிதி கிட்டத்தட்ட 5 மாசம் கோவிட விரட்டுறதுலயே நமக்கு போயிடுச்சு. தலைவர் அவர்கள் தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கோவிட் ஊசி போட்டாதான் கொரோனாலையும் தப்பிக்க முடியும்னு ஊசி போட்டுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனைக்கு போய் மருத்துவமனை வார்டுக்குள்ள போய் பிபி கிட் போட்டுக்கிட்டு அந்த கோவிட் நோயாளிகளுக்கு தரமான மருத்துவ வசதி தரப்படுதான்னு இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச முதல் தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள். உங்களுக்கு ஞாபகப்படுத்த தேவை. அதே மாதிரி முதலமைச்சராகி முதல் கையெழுத்து போட்டாரு, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. அதுல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் சொன்ன மாதிரி பெட்ரோல் 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னார். கம்மி பண்ணாரா இல்லையா? முதல் கையெழுத்தை பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் கம்மி பண்ணார். அதே மாதிரி 2வது திட்டம், இங்க மகளிர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், நீங்க பயன்படுத்துற திட்டம் தான் முக்கியமான திட்டம். அதுதான் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். உபயோகிக்கிறீங்களா இல்லையாமா? உபயோகிக்கிறீங்களா இல்லையா? ஒவ்வொரு மாசமும் மகளிர் கிட்டத்தட்ட 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டுமா கிட்டத்தட்ட 460 கோடி பயணங்களை இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. எங்க பார்த்தாலும் இப்ப இந்த பிங்க் பஸ் தான். நீங்க தான் பஸ் ஓனர்ஸ், எங்க வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா இறங்கிக்கலாம். இப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க? கிட்டத்தட்ட 21 கோடி பயணங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கீங்க. இப்போ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.